சாரா ஆபிரகாமின் மனைவி. அவளுடைய ஆரம்பப் பெயர் சாராய். அவள் அழகானவளாக இருந்தாலும் பல ஆண்டுகள் குழந்தையில்லாமல் வாழ்ந்தாள். அந்த காலத்தில் குழந்தையில்லாத வாழ்க்கை மிகுந்த வேதனையையும் அவமானத்தையும் தருவதாக இருந்தது. இருந்தாலும் சாரா தனது வாழ்க்கையை தேவனின் கரத்தில் ஒப்படைத்தவளாக இருந்தாள். ஒருநாள் தேவன் ஆபிரகாமை அழைத்து, உன் தேசத்தையும் உறவுகளையும் விட்டு புறப்பட்டு நான் காட்டும் தேசத்துக்குச் செல் என்று சொன்னார். எதிர்காலம் எப்படியிருக்கும் என்று தெரியாத நிலையில் சாரா எந்த எதிர்ப்பும் சொல்லாமல் தனது கணவனுடன் பயணிக்கத் தயாரானாள். அவள் வசதியான வாழ்க்கையை விட்டுவிட்டு கூடாரங்களில் வாழ்ந்து தேவனை நம்பி பயணித்தாள். பஞ்சம் வந்தபோது அவர்கள் எகிப்துக்குச் சென்றார்கள். அங்கு சாராவின் அழகினால் ஆபிரகாம் பயந்து, நீ என் சகோதரி என்று சொல்லச் சொன்னார். பரோவன் சாராவை தனது அரண்மனைக்கு அழைத்துச் சென்றான். ஆனால் தேவன் தலையிட்டு பரோவனின் வீட்டில் வாதைகளை அனுப்பி சாராவை எந்த தீங்கும் இல்லாமல் காத்தார். இதனால் தேவனுடைய வாக்குத்தத்தம் மனித பலவீனத்தால் அழியாது என்பதை அவர் காட்டினார். ஆண்டுகள் கடந்தன. தேவன் ஆபிரகாமுக்கு, உன் சந்ததி நட்சத்திரங்களைப் போல இருக்கும் என்று வாக்கு தந்தார். ஆனால் சாராவுக்கு இன்னும் குழந்தை இல்லை. நீண்ட காத்திருப்பால் அவள் மனம் தளர்ந்தது. இறுதியில் அவள் தனது வேலைக்காரியான ஹாகாரை ஆபிரகாமுக்கு கொடுத்து மனித அறிவின்படி ஒரு தீர்வு எடுத்தாள். ஹாகார் கர்ப்பமானாள். இஸ்மாயேல் பிறந்தான். ஆனால் இதனால் வீட்டில் பொறாமையும் வலியும் பிரச்சினைகளும் அதிகரித்தன. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை மனித வழியில் நிறைவேற்ற முயன்றால் வேதனை ஏற்படும் என்பதை இது காட்டியது. ஆபிரகாமுக்கு 99 வயதாகிய போது தேவன் மீண்டும் தோன்றி சாராயின் பெயரை சாரா என்று மாற்றினார். அவளால் ராஜாக்கள் பிறப்பார்கள் என்று தேவன் வாக்கு தந்தார். இது இயலாதது போலத் தோன்றினாலும் தேவன் சொன்ன வார்த்தை உறுதியானது. ஒருநாள் 3 வானதூதர்கள் ஆபிரகாமின் கூடாரத்திற்கு வந்தார்கள். அவர்கள், அடுத்த ஆண்டுக்குள் சாராவுக்கு ஒரு மகன் பிறப்பான் என்று சொன்னார்கள். கூடாரத்தின் உள்ளே இருந்த சாரா அதை கேட்டபோது உள்ளத்தில் சிரித்தாள். அவள் முதிர்ந்தவளாகவும் ஆபிரகாமும் வயதானவராகவும் இருந்ததால் இது சாத்தியமா என்று எண்ணினாள். அப்போது தேவன், கர்த்தருக்கு அசாத்தியம் ஏதாவது உண்டா என்று கேட்டார். தேவன் சொன்ன நேரத்தில் மனிதருக்கு அசாத்தியமாகத் தோன்றிய அதே நேரத்தில் சாரா கர்ப்பமானாள். அவள் ஒரு மகனை பெற்றாள். அந்த குழந்தைக்கு இசாக்கு என்று பெயர் வைத்தார்கள். இசாக்கு என்றால் சிரிப்பு. ஒரு காலத்தில் சந்தேகத்தால் சிரித்த சாரா இப்போது சந்தோஷத்தால் சிரித்தாள். தேவன் எனக்கு சிரிப்பை தந்தார் என்று அவள் மகிழ்ச்சியுடன் சொன்னாள். பின்னர் இசாக்கும் இஸ்மாயேலும் வளர்ந்தபோது மீண்டும் குடும்பத்தில் பதற்றம் ஏற்பட்டது. சாராவின் வேண்டுகோளின்படி ஹாகாரும் இஸ்மாயேலும் அனுப்பப்பட்டார்கள். இது வலியளித்தாலும் தேவன் அவர்களையும் கைவிடவில்லை. இஸ்மாயேலுக்கும் ஒரு பெரிய ஜனமாக மாறும் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். சாரா 127 ஆண்டுகள் வாழ்ந்தார். அவள் மரணமடைந்தபோது ஆபிரகாம் ஆழமாகத் துயருற்றார். அவளை அடக்கம் செய்ய மக்பேலா குகையை வாங்கினார். இது தேவன் வாக்குத்தந்த தேசத்தில் அவர்களுக்கு கிடைத்த முதல் சொந்த நிலமாக இருந்தது. இவ்வாறு சாராவின் வாழ்க்கை, காத்திருப்பின் விசுவாசம், மனித பலவீனம், தேவனின் நம்பிக்கைக்குரிய வாக்குத்தத்தம் ஆகியவற்றை நமக்கு கற்றுத்தருகிறது. தாமதமானாலும் தேவன் சொன்னது ஒருபோதும் தோல்வியடையாது.